வெல்கம் ஆல், திஸ் இஸ் பாரதி. நம்ம சண்டே தைப்பூசத்தன்னைக்கு பாலதண்டாயுதபாணி முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த விலாகு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பெரிய க்யூவில் நின்று நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம க்யூவில் நிற்கிறப்போ சைடில் நிறையா நேச்சர்ஸாக, அதனால் நிறையா மரங்கள், அதுக்கப்புறம் நிறையா பாறைகள்லாம் இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸு. அது போக அந்த மரத்துலலாம் நிறையா மங்கீஸ் அவங்கவுங்க ஃபேமிலியாக இருந்தாங்க. அவங்க எல்லோரும் நம்ம க்யூவில் நின்ற எல்லார்கிட்டையும் வாழைப்பழத்தை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஆனால் எல்லாருமே நல்லபடியாக ரசித்தாங்க. இந்த கோவிலில் வந்துட்டு மார்னிங் 6 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வெரைட்டியாக தீர வந்த எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டமும் அதே மாதிரி நிறையா இருந்துச்சு. நம்ம இப்போ லைனில் நின்றோம் பெரிய க்யூவில். நம்ம க்யூவில் நின்றவங்களாம் போய் சாமி கும்பிட்டு கீழே வந்து பார்த்தா அதே அளவு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த முருகர் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் நிறையா வேண்டுதல், நிறையா ஒரு பெரிய லிஸ்ட்டே முருகன்கிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்படி தான் நமக்கு இந்த டே போச்சு. ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் என் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ குப்பைங்க இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறதுக்கு கொஞ்சம், ஆனால் நிறையா இருந்துச்சு. இதை பார்த்த அப்புறம் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சவுத் இண்டியன்ஸ்னு சொன்னாலே மேக்ஸிமம் எல்லார் மைண்டுக்கும் வர்றது என்ன? அவங்க நல்லா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்க. கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடவுள் இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஒருத்தர் பண்ணுற தப்பு தான் பின்னாடி வர எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதே தப்பை நம்மளும் பண்ணணுமா? டஸ்ட்பின் எதுக்கு இருக்குது? குப்பையை டஸ்ட்பினில் போடுறதுக்கு தானே இருக்குது. நம்ம இன்றைக்கி எதை பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம்ம பசங்களும் நாளைக்கு அதே மாதிரி பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த மாதிரி பொக்கிஷமான இடங்கள்லாம் நம்ம கையில் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் பத்திரமா நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேணாமா? நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுனதை நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் நான் சொன்னதை நீங்கள் எல்லோரும் ஒரு 2 minutesக்காவது யோசிக்கணும். நம்ம இருக்க பிளேஸை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நான் உங்கள் எல்லாரையும் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் ஆல்.